உங்கள் விஜய். Best Cinematographer. Joseph Vijay Awards powered by Kohinoor Asal Pasumadi 2010 Vijay Awardsல Best Cinematographer சிறந்த ஒளிப்பதிவாளர் யார் என்பதை அறிவிப்பதற்கான நேரம் இது. இதை அறிவிப்பதற்காக வருகிறவர்கள் யார் யார்? இவரை பற்றி சொல்லணும்னா இந்தியாவே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்த்து வைக்க முக்கியமான இயக்குநர்கள் இவரும் ஒருவர். கஜினி அப்படின்னு சொன்னால் போதும், அமீர் கானையும் தமிழ்நாட்டுக்கு ஓடி வர செய்த ஒரு அட்டகாசமான இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். Best Cinematographer. The nominees are Best Cinematographer. The nominees are Santosh Sivan for Ravana, Sukumar for Maina, Nirav Shah for Madrasa Pattinam, Richard Nathan for Angadi Tere, Ratanavel for Endiran, and the winner is. அண்ட் அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகதாஸ் சார் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட. ஒரு இயக்குனருடைய பார்வையிலிருந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற மிகப்பெரிய பணி எவ்வளவு முக்கியமானது? நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபினா சன்செட்டும் சன்ரைஸும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சன்ரைஸ் ஷாட் காமிச்சிட்டா உடனே கை தட்டிட்டு சூப்பர் ஃபோட்டோகிராஃபின்றுவேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த நடிகர்கள் நடிக்கிறதுக்கு வெளியில் நிறைய லைட்ஸ் எல்லாம் வச்சு அதை லைட் பண்ணுவாங்கங்கிற விஷயமே தெரியும். ஸோ ஒரு லைட்டிங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த லைட்டிங் அந்த படத்துக்கு ஒரு மூடு கொடுக்கணும். அந்த மூடு த்ரோட் பிக்சருக்கும் வரணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு லென்ஸ் நாலேஜ், என்ன லென்ஸ் என்ன ரேஞ்சில் வைக்கணும், ஒரு எமோஷனலுக்கு என்ன ரேஞ்சு வைக்கணும், மற்ற ஒரு ஃபீலிங் சீன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எந்த மாதிரி லென்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த எக்யூப்மெண்ட்ஸை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இப்போது அந்த மாதிரி ஜிம்மி ஜிப்பு, இந்த மாதிரி ட்ராலி, ஸ்டெடிகம், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை அந்த டூல்ஸை எப்படி கையாளணுங்கிறது அடுத்த ஒரு கட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கலரிங் நாலேஜ். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப முக்கியங்கிறத லேட்டராக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் இது இல்லாமல் டெக்னிக்கலாகவும் நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி சினிமாங்கிறது நம்ம படங்கள் எல்லாமே சர்வதேச லெவலில் போட்டி போட வேண்டியது இருக்குது. ஸோ டெக்னாலஜியும் இதில் இன்க்ளூட் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபராக வர முடியும். இந்த பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் நாமினியாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை நான் மேடைக்கு கூப்பிட்டு அவர் இதை அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ நம்ம சவுத்தில் இருந்து கூட இல்லை, இன்னும் நார்த் வரைக்கும் போய் ஒரு சினிமாவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஷாட்டு பார்க்கும்போது இதில் இருக்கிற ஷாட்லே ஒரு ஃபோட்டோகிராஃபிங்கிறது நம்மளை அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு நம்மளே அருவிகளிலிருந்து கீழே குதித்த மாதிரி, அப்படியே ஒரு அந்த ஃபால்ஸில் நீச்சல் அடித்த மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒவ்வொரு ஆடியன்ஸையும் அந்த இடத்துக்கே கூட்டு போன சந்தோஷ் சிவன் சாரை இந்த வின்னரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். திரு சந்தோஷ் சிவன் அவர்கள் இந்தியாவிலேயே சினிமோட்டோகிராஃபிக்காக 5 முறை தேசிய விருது பெற்ற ஒரே ஒளிப்பதிவாளர் இவர் மட்டும்தான். The winner is Ratnavelu for Indran.
எஸ் ராண்டி, ஒரு லெஜண்ட் கையிலேருந்து இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர் அண்ட் லெஜண்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. சிஜி வச்சு பண்ணுறப்போ அதை படமாக்குவது ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் எந்திரன் படத்துக்காக அந்த லைட்ஸ்க்காகவே 2000 பேஜஸ்ட ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விருது அதற்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நேர்மையான அவார்டு இது. அண்ட் தென் முக்கியமான விஷயம், சந்தோஷ் சிவன் சார் கையோட வாங்குறது, ஐம் அ டயஹார்ட் ஃபேன் ஆஃப் ஹிம். அவர் கையில் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி விஜய் டிவி ஜூரிஸ், தே ஃபென்டாஸ்டிக். ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபி, இவர் முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி அழகு மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ரோபோ பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2.5 years கஷ்டப்பட்டிருக்கோம். டெக்னிக்கலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக நிறைய விஷயம் ஸ்ட்ரெயின் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஹாலிவுட்டில் கூட இந்த படம் ரீச் ஆகிருக்கு. வில் ஸ்மித் கூட இந்த படம் பார்த்து ஃபோன் பண்ணியிருந்தார். அண்ட் தென் இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் வந்து 2.5 years தான் கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த படத்துக்கு. இது சங்கர் சாரோட 10 வருஷ ட்ரீம், அவரோட கனவு இது. ஸோ ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச் அஸ்மேல் சார். அண்ட் சந்தோஷ் சிவன் சார், உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாம் உங்களுடைய டேட்ஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஷாருக் கான்லேருந்து எல்லாருமே உங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அண்ட் உங்களுடைய பார்வையில் எந்திரன் படத்தில் ரத்னவேல் அவர்களுடைய ஒர்க் எப்படி இருந்தது? I think he has done a lot of interesting work with CG and everything combined. So I think he really deserves the award. Thank you. Thank you so much, Santosh Sivan sir. And I would like to thank Rajani sir and my whole team, Sabu Cyril and then Srinivas. எல்லாரும் இந்த படத்தில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ.